Hi guys, welcome back to my channel. நான் தான் உங்கள் பூஜா. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நான் வந்து ஊட்டியில் இருக்கேன். ஸோ குயின் ஆஃப் ஹில்ஸ். இங்கே வந்து செம்ம குளிராக இருந்துச்சு அண்ட் மத்தியானம் ஆல்சோ ஆயிடுச்சு. சாப்பிடணும் இல்லையா? ஸோ சாப்பிட்றதுக்கு இங்கே நிறைய கடை தேடிட்டோம். அண்ட் அதில் வந்து நம்ம வந்திருக்கிறது தான் வந்து தாஜ் ஹோட்டல். ஸோ இந்த ஹோட்டல் தாஜ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது வந்து நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர். ஸோ இது நீங்கள் ஊட்டி வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் நம்மளும் இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து அராப் டிஷ்ஷஸ்லேருந்து சைனீஸ் டிஷ்ஷஸ்லேருந்து இந்தியன் டிஷ்ஷஸ்லேருந்து எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீ உங்களோட ஸ்பெஷாலிட்டி வந்து பிரியாணின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம இப்போ உள்ளே போய் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் ஆர்டர் பண்ணி. வாங்க போகலாம். ஸோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம மேலே வந்துட்டோம். இங்கே வந்து உட்காந்து நான் சில டிஷ்ஷஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது இதில் வந்து நிறைய டிஷ் வந்துருக்கு. இது வந்து லைக் வெரைட்டி ஆஃப் இண்டியன், நார்த் இண்டியன், அப்புறம் சைனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ இந்த டிஷ்ஷஸை நான் ஒன்றா டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட்டர் சொல்ல போகிறேன். இது கிரில் சிக்கன், தென் சிக்கன் லாலிபாப் இருக்குது, அதுக்கப்புறம் மலாய் டிக்கா. இது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹரியாலி கபாப். ஸோ ஸ்டார்டர்ஸ் வந்து இதோட முடிஞ்சு. நெக்ஸ்ட் மெயின் டிஷ் போகிறோம். மெயின் டிஷ் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் பிரியாணி சொல்லியிருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஷாங்காய் ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருக்கோம். இது வந்து சைனீஸ் டிஷ். அண்ட் ஷவர்மாவில் 2 டைப் சொல்லியிருக்கோம். ஒன்று பார்த்திங்கன்னா ரோல் ஷவர்மா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிளேட் ஷவர்மா. ஸ்டார்டர்ஸ் சாப்பிட்லாம். ஸ்டார்டர்ஸில் பார்த்திங்கன்னா கிரில் சிக்கன் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிச்சு சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா இது ஓகே, ஜூஸியாக லைட்டாக இருக்குது. கண்டிப்பாக சாலட் சாப்பிடுவோம். ரொம்ப ஜூஸியாக இருக்குது அண்ட் மசாலாவும் நல்லா மேரினேட் ஆகிருக்கு. சிக்கன் ஆல்சோ நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து மலாய் டிக்கா சாப்பிட போகிறோம். மலாய் டிக்கா பார்த்திங்கன்னா கலர்லேயே நல்லா இருக்குது. இது வந்து இந்த சட்னியில் வந்து டிப் பண்ணி சாப்பிட்டா தான் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ சட்னியில் டிப் பண்ணி சாப்பிட போகிறோம். இதுவும் அதே மாதிரி தான். சிக்கனும் நல்லா குக்காக இருக்குது. டீப்பாகவும் வந்து அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து உள்ளே இறங்கியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹரியாலி கபாப் சாப்பிட போகிறோம். ஹரியாலி கபாப் சாப்பிட போகிறோம். இதுவும் அதே மாதிரி சட்னியில் டிப் பண்ணி. அது வந்து லைக் ஒரு நார்மல் ஃப்ளேவராக இருந்துச்சு. இது வந்து லைக் மின்ட் ஃப்ளேவராக கொஞ்சம் டேங்கியாக இருக்குது. இதில் உங்களுக்கு லைம் பிடிச்சதுன்னா லைம் ஆல்சோ மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் பிடிச்ச சிக்கன் லாலிபாப் சாப்பிட போகிறோம். ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உள்ள வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை ஆகிறது தான் முக்கியம். ஸோ இதில் வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆகிருக்கு. ஷவர்மா சாப்பிட போகிறோம். இது வந்து பார்க்குறதுக்கு பீஸா மாதிரி இருந்துச்சு. ஸோ நானும் பீஸா அப்படின்னு நினச்சி தான் ட்ரிக் ஆனேன். ஆனால் இது பீஸா இல்லை, இது பிளேட் ஷவர்மா. ஸோ நான் இது சாப்பிட போகிறோம். பிளேட் ஷவர்மாவோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டஃப் ஐட்டம்ஸ் இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ஃப்ளேவரில் செம்மையாக இருக்குது. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிளண்ட்டாக இருக்கும். அது அப்படி இல்லாமல் டேங்கி, ஸ்பைசி அண்ட் ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. மைனீஸோட ஃப்ளேவர் எல்லாமே கலந்து இன்னும் நல்லாயிருக்கு. ஸோ நான் இதை ஃபுல்லாக இப்போ சாப்பிட போகிறேன். இவங்ககிட்ட அது மட்டும் இல்லாமல் ரோல் ஷவர்மாவும் இருக்குது. அண்ட் இந்த ரோல் ஷவர்மாலேயும் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நீங்கள் அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து நான் என்ன சாப்பிட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஷாங்காய் ஃப்ரைட் ரைஸ். ஷாங்காய் ஃப்ரைட் ரைஸ். ஸோ இதோட டாப்பிங்ஸே பார்த்தீங்கன்னா நல்லா கேஷ்யூலாம் போட்டு நல்லா ரிச் ஒரு கன்சிஸ்டன்சியில் கொடுத்துருக்காங்க. இது வந்து லைக் நூடுல்ஸும் ஃப்ரைட் ரைஸும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும்.
சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்டு நான் நெக்ஸ்ட் டிஷ் காட்டுறேன். தாஜ் ஹோட்டலோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா பிரியாணி தான். இதில் வந்து நிறைய வெரைட்டிஸும் உங்ககிட்ட இருக்குது. நான் ஆர்டர் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம லைட்டாக இப்போ டேஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் எடுத்துப்போம். சிக்கன் பிரியாணி வந்து சொல்லவே வேணாம், டேஸ்ட்டில் வந்து செம்மையாக இருக்குது. அண்ட் இது வந்து சீரக சம்பா ரைஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே ரிச் ஃப்ளேவர் அண்ட் அரோமா கொடுக்கும் நம்ம பிரியாணிக்கு. இதில் வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் அப்புறம் அது மேலே போட்டிருக்க டாப்பிங்ஸ் எல்லாமே வந்து கலந்து ஒரு நல்ல ஃப்ளேவராக கொடுக்குது. நம்மளுக்கு ஒரு பெரிய லெக் பீஸும் வந்திருக்கு. அண்ட் நீங்கள் இந்த தாஜ் ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் பிரியாணி சாப்பிடுங்க. இட்ஸ் அ மஸ்ட் ட்ரை. அண்ட் நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் இங்கே ஆர்டர் பண்ணுறதும் நான் பார்த்தேன். ஸோ மஸ்ட் ட்ரை. நம்ம வந்து தாஜ் ஹோட்டலில் சாப்பிட்டோம். ஸோ நம்ம இப்போ எம்டி கூட வந்து பேச போகிறோம். ஸோ நம்மளோட ரெஸ்டாரண்ட் பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? ரெஸ்டாரண்ட் அப்படின்னா இது நாங்கள் ஆரம்பித்தது 1990. ஓகே. ஸோ என்னுடைய ஒய்ஃபு நாங்கள் 2 பேர். அவங்க குக் பண்ணுவாங்க, நான் சர்வ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு பின்னாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இப்போது ஒரு 200 சீட் கெப்பாசிட்டி ரெஸ்டாரண்ட்டு ஒரு 60-70 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஃபுட்டு கொடுக்குறோம். எல்லாருமே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அது என்னுடைய ஒர்க்கர்ஸ் அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சாப்பிட்டேன். ஸோ நம்ம வந்து சைனீஸ் எல்லாமே வந்து எல்லாம் கலந்த மாதிரி. எங்களது ஆக்சுவலாக நாங்கள் பிரியாணி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு பின்னாடி ஒவ்வொன்றா சேர்த்துக்கிட்டோம். அப்புறம் சைனீஸ் ஆட் பண்ணோம், அப்புறம் இந்தியன் ஆட் பண்ணோம், அப்புறம் தந்தூரி ஐட்டம்ஸ் ஆட் பண்ணோம். இப்போ வந்து அரேபியன் ஃபுட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். நம்மளோட ஸ்டோர் டைமிங்ஸ் அது எப்படி? காலையில் 11 o'clock ஸ்டார்ட் ஆகி நைட் 11 வரைக்கும் இருக்கும். ஆமாம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல்? ஆமாம், பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, லஞ்ச் அண்ட் டின்னர் சர்வ் பண்ணிடுவோம். ஸோ லைக் எவ்ரி டே இருக்குமா? மண்டே டு சண்டே அந்த மாதிரி லீவே கிடையாது. கைஸ், இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. இங்கே வந்தீங்கன்னா மஸ்ட்ரையாக சிக்கன் பிரியாணி பண்ணிடுங்க. அண்ட் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுவேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.